என்ன சொல்றீங்க? ஏமன்ல மரண தண்டனை விதிக்கப்பட்ட நம்ம நிமிஷா பிரியா கொலையாளி இல்லையாம். புது ஆதாரம் ஒண்ணு வந்திருக்கு. கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா ஏமன்ல ஒரு கிளினிக் ஆரம்பிக்க தாதல் அப்துல் மக்மதிங்கிறவரை பார்ட்னரா சேர்த்திருக்காங்க. ஆனா அந்த தாதல் அப்புறம் இறந்து போயிட நிமிஷா தான் கொலை செஞ்சதா மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்போ இத்தாலியில் இருக்கிற கிருபாமேரிங்கிற செவிலியர் நிமிஷா கொலை செய்யலன்னு ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. நிமிஷா பிரியா கூட ரொம்ப நெருக்கமா பழகின கிருபாமேரி நிமிஷா தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி விவரிச்ச வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. தாதல் நிமிஷாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி சொத்தை அபகரிக்கவும் பாஸ்போர்ட்டை பிடுங்கியிருக்கான். ஒரு கட்டத்துல நிமிஷாவுக்கு உதவி செய்ய முன்வந்த ஒரு செக்யூரிட்டி தாதலை மயக்கமடைய செஞ்சா தான் அவனை அப்புறப்படுத்திடுறதா சொல்லியிருக்கான். நிமிஷா இன்ஜெக்ஷன் கொடுத்ததும் தாதல் துடிச்சு இறந்து போயிருக்கான். ஆனா மயக்க மருந்து கொடுத்த அதிர்ச்சியில நிமிஷா 2 ஆல்பிராக்ஸ் மாத்திரை போட்டிருக்காங்க. அப்போ அங்க வந்த ஹனான்கிற தோழி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிமிஷாவை அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க. நிமிஷா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஹனான் பத்தி முழுசா விசாரிச்சா நிமிஷா பிரியாவை நிச்சயம் காப்பாத்த முடியும்னு கிருபாமேரி சொல்றாங்க. ஹனான் தான் உண்மையான குற்றவாளியா? நிமிஷா பிரியாவுக்கு நீதி கிடைக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.